தக்கலை அருகே வரும் நவம்பர் மாதம் திருமணம் நடக்க இருந்த நிலையில் மணிப்பூரில் வைத்து மின்சாரம் தாக்கி ராணுவ வீரர் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள திருவிதாங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவருடைய மகன் வைகுந்த், வயது 28. இவர் மணிப்பூரில் ராணுவ வீரராக பணியாற்றி வந்தார். இவருக்கு வருகிற நவம்பர் மாதம் திருமணம் நடக்கவிருந்தது. இதையொட்டி அவர் சொந்த வீடு கட்டி திருமணத்தன்று புது வீட்டில் குடியேற திட்டமிட்டிருந்தார். இந்நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த வைகுந்த் வீட்டு வேலைகளை எல்லாம் கவனித்துவிட்டு திருமணத்திற்கான ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு மீண்டும் மணிப்பூர் சென்றார். இந்த நிலையில் ராணுவ முகாமில் தற்காலிக கூடாரம் அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. இந்த பணியின் போது வைகுந்த் மீது எதிர்பாராத விதமாக மின்சாரம் தாக்கியதில் அவர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதனையடுத்து வைகுந்த் இறந்த செய்தி குடும்பத்தினருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை கேட்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் ராணுவ வீரரின் உடல் மணிப்பூரில் இருந்து விமானம் மூலம் நேற்றிரவு சென்னை கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்து ராணுவ வாகனத்தில் இன்று சொந்த ஊருக்கு கொண்டு வரப்படுகிறது. 3 மாதத்திற்குள் திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் ராணுவ வீரர் மின்சாரம் தாக்கி இறந்த சம்பவத்தால் அந்த கிராமமே சோகத்தில் மூழ்கியுள்ளது.